ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நாம் சிக்கன் பீஸா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பீஸா பண்ணுறது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஓவன் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் கிடையாது, நம்ம ஓவன் இல்லாமல் பேனில் தான் இன்றைக்கி பீஸா பண்ண போகிறோம். உங்களுக்கு நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா வெஜ் பீஸா கூட செய்யலாம். பட் பேசிக் இது வந்து இதுதான். சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெஜிடேரியன் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ரஃபாக வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாது, தயிர் மட்டுமே யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஈஸ்ட்டும் போட போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தயிர் தேவையான அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தயிர் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தயிர் கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை கொண்டு வந்துடணும். இது மிக்ஸ் பண்ணுற கேப்பில் நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், நான் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு கொண்டு வந்துட்டேன். இப்போ இது மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். மேலே வந்து வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஆயில் வந்து நம்ம எல்லா பக்கமும் தடவிட்டு இதை வந்து மூடி வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாத் போட்டு மூடி வைக்கலாம். இல்லைனா தட்டு கூட போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் இது அப்படியே ஊறட்டும். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதே மாதிரியே 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் எடுத்திங்கன்னா இதுதான் ஸ்டெப்ஸு. பன்னீர் போட்டுட்டு நம்ம வந்து அதே மாதிரியே மசாலாலாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடணும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ சிக்கன் ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். நல்லா 2 பக்கமும் வறுபட்டு பொன்னிறமானதும் நம்ம சிக்கன் எடுத்து வெளியில் வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வறுபட்டுருச்சு. நாம் இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து பீஸா பேஸ் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், மாவு எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ரெடியாக இருக்குது. நம்ம ஈஸ்ட் எதுவுமே போடாமலே இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நான் 3 பங்காக பிரிச்சுக்க போகிறேன். இன்றைக்கி நான் 3 பீஸா பண்ண போகிறேன். நீங்கள் 2 பீஸா பண்ணுறது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாவு வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 3 உருண்டையிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இப்போ கீழே வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம மெலிசாக தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் கனமாக தேய்க்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம கனமாக திரட்டிடணும். இப்போ இதை நம்ம வேக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக வந்து பட்டர் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கேன் இந்த பீஸா பேஸ் எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஸோ பிளேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பீஸா பேஸ் உள்ளே வச்சாச்சு. இந்த ஓரங்கள்லாம் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா நான் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணலை, நீங்கள் நெய் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மலாக எண்ணெய் கூட நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஓரம்லாம் இப்போ அழுத்தி முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்து ஓட்டை போட்டுடணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் நல்லா வேகும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கடுத்து நம்ம இது வந்து ஹோம்மேட் பீஸா சாஸு எப்படி பண்ணுறது நான் லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா நான் உங்களுக்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நம்ம வந்து அந்த பேஸ் மேலே தடவிட்டு, அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா மொசரல்லா சீஸு, இதை வந்து நான் வந்து துருவி விடுறேன். இது பார்த்திங்கன்னா கடையில் துருவினதும் கிடைக்கும். எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல, கியூபாக கிடச்சிது அப்படின்றதால நான் வாங்கி துருவிக்கிட்டேன். அதுக்கப்புறமா குடமிளகாய் எடுத்து நம்ம வந்து அடுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம்,
அப்புறமா நம்ம வறுத்து வச்ச சிக்கன், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே வந்து கொஞ்சம் சீஸ் போட்டு நம்ம மூடிடலாம். ஸோ நான் சீஸை வந்து துருவி வேற ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன், அதை எடுத்து தான் போடுறேன். இப்போ சீஸ் போட்ட பிறகு இது மேலே சில்லி ஃப்ளேக்ஸ், இதுவும் நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் பண்ணது தான். சில்லி ஃப்ளேக்ஸை வந்து மேலே தூவிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட பீஸா பேஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இந்த கடாய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பீஸா எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து கீழே மண்ணோ இல்லைனா சால்ட் உப்போ போட்டுட்டு அது மேலே ஏதாவது ஒரு கிண்ணத்தை கவுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிளேட் வைக்கலாம். பிளேட்டுக்கும் அந்த பேனுக்கும் அடியிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சிங்கன்னா 10 மினிட்ஸ் வச்சா போதும். இதுவே லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து நான் லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், நம்மளோட சீஸ் எல்லாம் உருகி இருக்கு. இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். நம்மளோட பீஸா வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதை நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பீஸா கட்டர் கிடையாது. நான் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கத்தி வச்சு தான் நான் கட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், பீட்சா கட் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சீஸ் வந்து இழுத்தா அதே வருது ரப்பர் மாதிரி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சிக்கன் வச்சு தான் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா வெஜ் வச்சு செய்யலாம், இல்லை பன்னீர் வச்சு கூட செய்யலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.